வாசித்த வேத பகுதியிலிருந்து நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் தியானிக்க போகிறோம். அப்படி என்ன அப்படின்னா, படிக்கிறது நம்ம படிச்சிடலாம். 8, 9, 10 ஆகிய வசனங்களை படிக்கலாம். உன் கையாவது காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு, வெட்டி தூக்கி போட்டுரு. நீ 2 கையுடையவனாய் அல்லது காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அடுத்த வசனம் பாருங்களேன். உன் கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்களை உடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது முடிக்கிற வசனம். இந்த சிறியவரில் ஒருவனையும் யாரையும் இங்கே வந்திருக்கிற யாரையும் ஒருத்தர் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, அற்பமாக நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா என்ன நடக்கும்னு பாருங்கள். நான் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிப்பார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ என்ன விஷயம்னா, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒவ்வொரு தூதர்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்குன்னு அவங்க இருக்கிறாங்க. அவங்க டியூட்டி என்ன தெரியுமா? உங்களை பாதுகாக்கிறது. நீங்கள் நடக்கும்போது கால் இடராமல் காக்கிறதுக்கு, உங்களுக்கு எதிரிகள் வரும்போது அவங்க கிட்ட அணுகாதபடி உங்களை சூழ்ந்து நிற்கிறது. இது அவங்களுடைய வேலை. இது வசனத்தின் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1 அதிகாரம் 1வது வசனம், 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் இந்த வசனம் இருக்குது. படிச்சிடுறீங்களா? எபேசியர் 1. எந்த வசனம் படி? எபேசியரா? அப்ப எபிரேயர் 1 கடைசி வசனம். கவனிங்க. ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள போகிறவர்கள், ரட்சிப்பு சுதந்தரித்து கொள்ள போகிறவர்கள் யாரு? நாம தான் ரட்சிப்பை சுதந்தரித்து கொள்ள போகிறோம், சுதந்தரித்து கொண்டு இருக்கிறோம், சுதந்தரிக்க போகிறோம். சுதந்தரித்து கொள்ள போகிற உங்கள் நிமித்தமாக உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார். உங்களுக்கு பணிவிடை செய்யறதுக்கு தேவன் ஆவிகளை அதாவது தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? அதனால் யாருன்னா நீங்கள் அற்பமாக நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், இவங்க தூதர் அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. பாருங்கள் ஐயா, எனக்கு அனுப்புனீங்களே, என்னை காவல் காக்க சொன்னீங்களே, அவங்கள நான் காவல் காத்திருந்தேன். அதுவும் அவங்க காவல் காத்திருக்கிற அவர் என்ன விதமாக இவங்களை ஏசுகிறாங்க, தூஷிக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்டு இவங்க யாரும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களே போய் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. எல்லாரும் உங்களுக்கு மேலே எண்ண தேவையில்லை, சமமாவது எண்ணுங்க, அது நல்லது. ஆமேன். இப்போ நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிற வசனம் 9. உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணோடு கூட எரி நரகத்தில் போகிறத பார்க்கிலும் ஒரு கண்ணோடு கூட நீ பரலோகத்துக்கு போகிறது நல்லது. அப்போ இந்த விஷயத்தை நல்லா கவனிங்களேன். நம்ம உடம்புல கை ரொம்ப முக்கியம், கால் ரொம்ப முக்கியம், அடுத்தது கண்ணு ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த கை, கால், கண்ணு இது 3த்தையும் சொல்லப்பட்டிருக்கு. கை, கால், கண்ணு இது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பண்ணோம். ஏன்னா
கை தான் விரைந்து ஓடி பாவம் செய்யறதுக்கு ஓடும், கால் உதவி செய்யும், அந்த இடத்துக்கு ஓடும். கல் அடித்தாலும் பார்க்காது, காலில் முள்ளே குத்தினாலும் அதை பிடிங்கி போட்டு பாவம் செய்ய ஓடும். அதே போல் கை பாவம் செய்ய துணிகரமாக செய்யும். இப்போ அடுத்தது, இந்த பாவத்துக்கெல்லாம் மூல காரணம் கண்ணு தான். அது மட்டும் கண் ஒழுங்காக பார்த்துச்சுன்னா யாருக்கிட்டேயும் எந்த பிரச்சனையும் வரவே வராது. இதை பார்க்குற பார்வை முக்கியம். ஆனால் ரொம்ப முக்கியங்க பார்க்குற பார்வை. ஏன்னா சில பார்வைகளுக்கு சில பார்வை இருக்குது. அந்த பார்வை அது எப்படிப்பட்டது? இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், வீட்டில் அதுக்கு முன்னெல்லாம் நீங்கள் இப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க, அதுக்கு முன்னெல்லாம் சுற்றி போடுவாங்க. உப்பு அள்ளி மிளகா எடுத்து சுற்றி பாய் கண்ணு, பரப்பா கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நொல்ல கண்ணு, அந்த கண்ணு, எல்லா கண்ணையும் தூண் துப்புன்னு சொல்லி துப்பி எடுத்து போய் அடுப்பில் போடுவாங்க. அது படப்பட உப்பு அடுப்பில் போட்டால் வெடிக்க தான். அது வெடிக்கிறதுனால எவ்வளோ பொறாம கண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. ஆனால் அதில் காரணம் இல்லாமல் சொல்லியிருக்க மாட்டாங்க. முன்னோர்கள்லாம் நம்மளை விட அறிவாளிகள். இது ஆமேன் கிடையவே கிடையாது. முன்னோர்கள் எல்லாம் நம்மளை விட அறிவாளிகள். ஆமாங்க. எப்படி அப்படின்னா, அவங்கெல்லாம் படிப்பே அறிவே இல்லாதவங்க அப்படின்றோம். ஆனால் அவங்களுக்கு தெரிந்த, அவங்க கற்றுக்கொண்டிருந்த நிறைய விஷயங்கள் நாம் மறந்துட்டோம். உதாரணத்துக்கு நம்ம சாப்பாட்டு வகையை மாற்றிட்டோம். என்ன தெரியுமா? காலையில் இருந்து கஞ்சி குடிச்சேங்க. கஞ்சி குடிச்சியா? இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன், உப்புமா சாப்பிட்டேன், கிச்சடி சாப்பிட்டேன், அச்சடி சாப்பிட்டேன்னு எதனா சொல்லுவேன்னு பார்த்தா, என்னையா போய் கஞ்சி குடிச்சிங்கிற. நம்ம ஆட்கள்லாம் கஞ்சி குடிச்சாங்க, கூழு குடிச்சாங்க. அவங்க ரொம்ப வருஷம் வரலும் உயிரோடு இருந்தாங்க. நம்ம ஆள்லாம் 35 வயசு தாண்டின உடனே வயசாகிட்டு உடலாம் நிறச்சி போகுது. அப்புறம் நடக்க முடியல, இடுப்பு வலிக்குது, முட்டு வலிக்குது. 35 வயசில் அவங்க 65 வயசுலேயே திடகாத்திரமாக இருந்தாங்க. அப்போ காரணம் என்னென்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு ஞானமாக அறிவோடு சாப்பிட்டாங்க. நாம் கண்டதை சாப்பிட்றோம். அதாவது என்ன ஃபுட் அது? ஜங்கு புட்டா? ஜங்கு புட்டு, ஜங்க் ஃபுட்டு. அது என்ன? பொதுவாகவே அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள், தமிழில் அர்த்தம் சொல்லுங்கள். ஜங்குன்னா என்ன? குப்பைங்கய்யா, குப்பையாங்க. அதை பின்னால் சத்தங்க வந்துன்னு குப்பை சாப்பாடு. இப்போ நிறைய பேர் அதை தான் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த ஜங்கு புட்டை யாருன்னா சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ விட்டுடுங்க. ஏன்னா அது நீங்களே சொல்கிறீங்க, ஜங்குன்னா குப்பைன்றீங்க. குப்பையை சாப்பிட்டா, குப்பையை ஒரு கூடையில் வெள்ளி எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவீங்களான்னா சாப்பிட மாட்டீங்க. தெரிஞ்ச மாதிரி குப்பைன்னு சொல்லிட்டு அதை போய் சாப்பிட்லாமா? அதனால் இனிமேல் சாப்பிடாதீங்க. போனது போட்டோம், இதுக்கப்புறம் மாற்றிக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற செய்தியில் தெரியுமா? கண்ணு தான். இந்த சொன்னால் கண்ணு. இந்த கண்ணை பற்றி தான் பைபிளில் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக கண்ணு நம்ம பார்த்தீங்கன்னா, கண்ணு நம்ம சொல்லுவோம் வன்கண். அந்த கண்ணுலாம் ரொம்ப மோசம். அந்த ஆரம்பத்திலே சொன்னேன்ல, சுற்றி போடுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க. ஏன்னா கண் கல்லடிப்பட்டாலும் படலாமா, ஆனால் அந்த கண்ணு பார்த்து அவங்க கண்ணால் நம்மளை பார்த்தாங்கன்னா அப்படியே எரிஞ்சு போயிடுவோமா. நம்ம ஆசீர்வாதம் எரிஞ்சிடும், சாபம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிறிஸ்தவனை எந்த சாபமும் ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளைய யார் சாபம் இட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம், அவங்க ஏசப்பா பிள்ளையாக இருந்தால். இல்லைன்னு சொன்னாக்கா அந்த சாபம் அவங்களுக்கு நேரிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ரொம்ப நல்லா கவனிக்கணும். நம்ம இந்த கண்ணு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம். 27:20 பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பாதாளம் அழிவும் திருப்தி ஆகிறது இல்லை, அதுபோல மனுஷனுடைய கண்களும் திருப்தி அடைவது இல்லை, திருப்தி ஆகிறது இல்லை. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா?
எவ்வளவு பார்த்தாலும் திருப்தியே அடையாத ஒரு 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 உறுப்பு நம்மக்கிட்ட இருக்குதுன்னா அதுதான் கண்ணு. இப்போது உதாரணத்துக்கு சாப்பாடு நமக்கு வைக்கிறாங்க, இது நமக்கு போதும்னு இருக்கும், ஆனால் அது பிடிச்சமான சாப்பாடாக இருக்கும். அதாவது சாப்பாடு நமக்கு வைக்கிறாங்க, அது நமக்கு வச்சுக்கிற சாப்பாடு போதும் நமக்கே தெரியும், ஆனால் அது நமக்கு பிடிச்சமான சாப்பாடாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணோம், தட்டு பார்க்கும், கண்ணு அங்கே பார்க்கும், குண்டான பார்க்கும், இன்னும் ஒரு 2 பீஸ் அதிகமாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு தோணும். காரணம், இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா, அது எதையுமே போதும்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் ஒரு வசனம் இருக்குது, போதும் என்ற ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகத்தில் நல்லது. ஆனால் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த கண்ணை பாருங்கள், இந்த முதல் கண்ணு நம்ம பார்க்குறோம், மனுஷனுடைய கண்கள் திருப்தி அடைவதே கிடையாது, திருப்தி அடையாத கண்கள். இந்த வசனத்தில் நம்ம பார்க்க போகிற கண் என்ன தெரியுமா, திருப்தி அடையாத கண்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்போ நீங்கள் ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் உங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, அது தப்பா சரியா? தேவன் அவரவர்களுக்கு நியமித்த அளவின்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதில் பெருமைப்படுறதுக்கோ சிறுமைப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை, பொறாமப்படுறதுக்கோ வருத்தம் கொள்றதுக்கோ ஒன்றும் இல்லை. எனக்குள்ள படியே தேவன் அளந்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிங்கிறது போதும் என்கிற மனசு, திருப்தி அடைகிற மனசு. நம்ம அது இல்லாமல் நம்மளும் நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் தாங்க படித்தோம், அவன் போல சம்பாதிக்கிறான் அப்படின்ற எண்ணம் வருது பார்த்தீங்களா, அங்கே தான் திருப்தி இல்லாத மனநிலை. உதாரணத்துக்கு நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் 2 பேரும் ஒன்றாவது தான் படித்தோம், 1ஆவதுலேருந்தே ஒன்றா தான் படித்தோம். 6ஆவதுக்கு போனோம், அவனும் என் கூட நான் ஒரு ஸ்கூல் 5ஆம் கிளாஸ் சொல்லி எலிமெண்ட்ரி ஸ்கூல், அதுக்கப்புறம் வேறு மிடில் ஸ்கூலில் போய்த்துமே சேர்த்தாங்க. அவனையும் கொண்டாந்து அந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க. நானும் இப்போ என்னத்துமே அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க, இவனையும் எடுத்து அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. 6ஆவதுல நான் பாஸ் பண்ணிட்டேன், அவன் ஃபெயில் ஆகிட்டான். அப்போது எந்த அளவுக்கு படிச்சிருப்பான், 6ஆவதுலேயே அவன் ஃபெயிலு, நான் 6ஆவதுல பாஸ். அப்போது நான் என்னை விட அவன் படிப்பில் கம்மி தான். அதுக்கப்புறம் நான் 1 வருஷம் முன்னே படிச்சிட்டேன், எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவன் 1 வருஷம் பின்னாடி எஸ்எஸ்எல்சி முடித்தான், ஏன்னா ஃபெயில் ஆகிட்டான் 1 வருஷம். என்ன ஆச்சுன்னா, நான் என்ன பண்ண, ஒரு கடை வச்சேன், வாடகை விடுற சைக்கிள் வாடகை விடுற கடை வச்சேன். அவன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போனான். நல்லா கவனிங்க, நான் அவனை விட ஃபெயில் ஆகாமல் படித்து சைக்கிள் ஷாப் வச்சேன், அவன் ஃபெயிலாகி படித்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறான். இப்போ நமக்கு எப்படி இருக்கும், கடுப்பாக இருக்கும்ல. ஆனால் எனக்கு வரல, ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டேன். அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டதுனால நான் என்ன யோசித்தேன்னா, எதுவோ ஒரு நோக்கம் இருக்குது, அவர் தேவன் இதை ஏதோ ஒரு நோக்கத்தில் நடத்துகிறாரு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் நடந்துச்சு அந்த நோக்கம். என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் சைக்கிள் கடை வச்சிருந்ததுனால ஒரு கிறிஸ்தவங்க சுவிசேஷம் சொல்ல வந்தவங்க அந்த சைக்கிள் கடைக்கு நேராக என்கிட்ட வந்தாங்க. சைக்கிள் வேணும்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, தெரிஞ்ச ஆளு தான் யாருன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. எங்களுக்கு யாரும் தெரியாது, நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்தோம், இந்த தெருவில் இயேசுவை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எங்கள் தெருவு சொல்கிறாரு, எங்கள் தெருவில் போய் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல போகிறாரு. அப்போ என்ன பண்ணேன், வண்டியை அவருக்கு எத்தனை வண்டி கேட்டாரோ அத்தனை வண்டி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அனுப்புனேன். கவனிங்க, அவங்க போனது, சுவிசேஷம் சொன்னது, நான் ரட்சிக்கப்பட்டது. அன்றைக்கி தான் நான் ரட்சிக்கப்படுறேன். கவனிங்க, அவன் ஆஃபீஸுக்கு போனால் வேலை செய்தான், பல லட்சங்களை சம்பாதிச்சான். வேலையை விட்டு நிற்கிறதுக்கு முன்னே பல கோடிகளையும் சம்பாதிச்சிட்டான். சொன்னால் என்கிட்ட சொல்கிறான், சும்மா ஒரு இந்த ரியல் எஸ்டேட்டில் சும்மா ஒரு 25 சீதாண்டா சம்பாதிச்சேன் அப்படின்னா. அப்போது சம்பாதிச்சதும் என்ன பண்ணிட்டான், துரிதமாகவும் நல்லாவும் சம்பாதிச்சிட்டான். நல்லா கவனிங்க, நான் இதில் எதுவுமே போகல பாருங்கள். ஒன்று, கவர்மெண்ட் வேலைக்கு போகல, அதுக்கு பதிலாக தேவன் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. 2வது, நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகல, நான் ஊழியம் செய்ய வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் சமாதானத்தோடு இருக்கிறேன்.
அவனுக்கு அந்த சமாதானம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் எனக்கு எதை கொடுத்தாரோ அது சோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க திருப்தி அடைகிற கண்களை உடையவங்க. நீங்க எப்பவுமே நம்மளை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கள பார்த்துட்டு, ஐயோ அவங்க மேலே இருக்கிறாங்களே, நானும் அவனும் ஒன்றா தானே படித்தோம், நானும் அவனும் ஒன்றா தானே போனோம், நானும் அவனும் ஒன்றா தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ மேலே இருக்கிறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு திருப்தி அடைவது இல்லை. அதனால் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா, உங்கள் கண்கள் திருப்தி அடைகிற கண்களாக இருக்க வேண்டும். யாருடைய கண்கள் திருப்தி அடையாதுன்னா, பாதாளமும் அழிவும் திருப்தி அடைவதில்லை. பாதாளத்துக்கு போகிறவங்களும் அழிவில் போகிறவங்களும் திருப்தி அடைவதில்லை. அதுபோல மனுஷனுடைய கண்கள் திருப்தி அடைவதில்லை. நீங்கள் திருப்தி அடையலைன்னா உங்கள் கண்கள் பாதாளத்தை நோக்கும் அழிவை நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது. அதனால் திருப்தி அடையவில்லை. நீங்கள் பாதாளத்தை நோக்கி அல்ல, இயேசுவை நோக்கி போனீர்களானால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. இது நம்ம முதல்ல பார்த்த கண் என்ன? இரண்டாவது ரோமர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். இரண்டாவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், கண்கள்ல தெய்வ பயம் இருக்கணும். கண்கள்ல எப்படிங்க தெய்வ பயம் இருக்கும்? இப்போ ஒருத்தர் நம்ம என்கிட்ட ஒருத்தர் பேசுகிறாங்க, என்கிட்ட நீங்கள் யாருன்னா பேச வரீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்கள் கண்ணை பார்த்து பேசணும். ஏன் அப்படின்னா முழுக்க நம்ம கண்ணை பார்த்தாவே தெரிஞ்சிடும், நம்முடைய மனசில் இருக்கிற உண்மையை வெளிப்படுத்திடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, மூஞ்சை பார்த்தே பேச மாட்டாங்க. இப்போ உங்க கூட பேசியிருப்பாங்க, அங்கே திரும்பிங்கன்னு அங்கே பேசின்னு இங்கே பேசுவாங்க. பேச்சு மூஞ்சி அங்கே இருக்கும், இங்கே பக்கம் திரும்பி பேசிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட உண்மை இல்லை. உண்மையாக பேசுகிறவங்க என்ன பண்ணுவாங்க, நேருக்கு நேராக ஃபேஸ் டு ஃபேஸ், ஐஸ் டு ஐஸ், முகத்துக்கு முன்னே பேசுவாங்க, கண்ணை பார்த்து பேசுவாங்க. அப்போ இது ஏன் அப்படின்னு சொன்னால், தெய்வ பயம் உள்ள கண்ணுக்கும் தெய்வ பயம் இல்லாத கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தெய்வ பயம் உள்ள கண்கள் அது கனிவாய் இருக்கும், தெய்வ பயம் இல்லாத கண்கள் அது விகாரமாய் இருக்கும், அருவருப்பாக இருக்கும். இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்த கண்ணு தெய்வ பயம் இல்லாத கண். அப்போ நம்ம கண் எப்படி இருக்கணும்? தெய்வ பயம் உள்ளதா இருக்கணுமா இல்லாததா இருக்கணுமா? தெய்வ பயம் நிறைந்த கண்களாக இருக்க வேண்டும். முதல்ல பார்த்தோம், திருப்தி அடைகிற கண்களாக இருக்க வேண்டும். அவங்க கண்கள், யாருடைய கண்கள் திருப்தி அடையாது? பாதாளமும் அழிவையும் நோக்கி போறவங்க கண்கள் திருப்தி அடைவதில்லை. ஆனால் நம்முடைய கண்கள் திருப்தி அடையணும். ஏன்னா ரட்சிப்பு. இப்போ பாருங்க, என் ஃப்ரெண்ட் நானும் அவனும் ஒன்றா பட்டு, ஒரே வயசு வேற, எனக்கும் அவனுக்கும் ஒரே வயசு. இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகி நல்லா சொன்ன பார்த்தாவே சொல்லுவான், ஆனவனும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேய் அப்படின்னு அத்தோட நிறுத்திடுவான். என்னன்னா ஆண்டவர் அவனை ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, ஆனால் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, அவனும் நானும் ஒரே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போனோம். நான் கொரோனா இல்லைன்னு திரும்பி வந்தேன், அவன் கொரோனாவுக்கு 20 லட்சம் செலவு பண்ணிட்டு திரும்பி வந்தான். கவனிச்சிங்களா? இப்போ தேவனுடைய கிருபை இங்கே இருக்கு, தேவனுடைய இதில் கிருபை இருக்கு. இப்போ இது திருப்தியா இல்லையா? நானும் அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவனும் கொரோனான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான், நானும் கொரோனான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். நானும் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தேன், எனக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு தெரியுமா? கொரோனா இல்லை. ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா, 20 லட்சம் செலவு பண்ணி பொழைச்சா போதுன்னு திரும்பி வந்தான். அதாவது கொரோனாவில் பொழைச்சது பெரிய கிருபை, அது தேவ கிருபை. அல்லேலூயா. அதெல்லாம் பாருங்க. இப்போ இதை நினச்சி நான் திருப்தி ஆகணுமா இல்லையா? ரெண்டாவது, அது முடிஞ்சு வந்த உடனே வேற ஒரு பிரச்சனை, இந்த பின்பக்கம், இந்த ஷோல்டர் பின்பக்கம் அப்படியே வெட்டி எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே பின் பண்ணி வச்சுக்கிறாங்க. பார்த்த உடனே கை இப்படி உதற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு வந்தேன்.
எனக்கு பார்க்குறேன் இப்படி ஆடுது, கை கால் வாயெல்லாம் உதறுது, பயம் அதை பார்த்த உடனே. ஆனால் எனக்கு நானும் ஹாஸ்பிட்டல் போனேன், ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்லி போனேன். ஒரு 2 சென்ட் வச்சாங்க, ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் இருக்குமா, 3 லட்சம் செலவாச்சு. ஆனால் அவனுக்கு ஆன மாதிரி பல லட்சங்கள் எனக்கு ஆகவில்லை. அப்போ இது தானே திருப்தி. ஆண்டவர் அவனுக்கு அதிகம் கொடுத்தாலும் எனக்கு கம்மியாக கொடுத்தாலும் பிரச்சனைகளையும் எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் மற்றவங்களை பார்க்கும்போது அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அலையவே அலையாதீங்க. உங்களுக்கு கொஞ்சமாக கொடுத்தாரா, பிரச்சனையும் கொஞ்சமாக கொடுத்துருக்கிறாரு. அவங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரா, பிரச்சனையும் நிறைய கொடுத்துருப்பாரு. அதனால் நாம் மற்றவங்களை பார்த்து எந்த சூடும் போட்டுக்க வேணாம். அல்லேலூயா. மூன்றாவதாக, 2வது தெய்வ பயம் உள்ள, தெய்வ பயமில்லாத கண்கள். நமக்கு என்ன கண் இருக்கணும், தெய்வ பயமுள்ள கண்கள். மூன்றாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆமென். மூணாவது, விபச்சார மயக்கத்தினால் நிறைந்திருக்கிற கண்கள். எப்பவுமே அது என்ன பண்ணணும், நான் ரெடியாக இருக்கிறேன், விபச்சாரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் ரெடியாக இருந்தால் எங்கட அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும். அதுதான் அந்த விபச்சார மயக்கத்தில் இருக்கிற கண்கள். இப்போ இந்த கண்களும் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடினீங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அதே போல் நீங்கள் ஆவிக்குரிய சம்பவங்களை, ஆவிக்குரிய காரியங்களை தேடும்போது, உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை தேடும்போது, நீங்கள் தேவனுக்கு பிரியமான உலக பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதே மயக்கத்திலே இருப்பாங்க. விபச்சாரங்கிறது அது ஒரு பிசாசு தான். என்ன கண்ட்ரோல் பண்ணாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பைபிளை படிச்சுக்கினே இருந்தால் கூட அந்த விபச்சாரத்து ஆவி வந்துடுச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் விபச்சார மயக்கம். அது ஒரு ஆவி. அந்த ஆவிக்கு நாம் தப்பிச்சிருக்கிறோன்றது நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நாம் தப்பிச்சிருக்கிறோம். காரணம், தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. மூணாவது நம்ம பார்த்த கண்கள் விபச்சார மயக்கத்தில் நிறைந்த கண்கள். அது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நான்காவது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 4:25. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. இப்போ அடுத்தது இது என்ன தெரியுமா, அக்கம் பக்கம் பார்க்கிற கண். உங்களுக்கு தெரியுமா, குதிரை பார்த்துருக்கீங்களா? படத்தில் பார்த்துருக்கீங்க, ஃபோட்டோவில் பார்த்துருக்கீங்க, நிஜத்தில் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. கிட்ட பார்த்துருக்கீங்களா? வெரி குட். பார்த்தவங்களுக்கு சோத்திரம். பார்க்காதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். குதிரையை பார்த்தீங்கன்னு சொன்னால், குதிரை மேலே இப்போல்லாம் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னது, ஓட்டப்பந்தயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அது கூட அங்கே நடக்கலை. இந்த நம்ம சென்னையில் கிண்டிங்கிற இடத்துல ஏட்ஸ் கோர்ஸ், அது அங்கே தான் குதிரை பந்தயம் நடக்கும். நிறைய பேர் சொத்தை அழிஞ்சவங்களாம் அங்கே போய் சொத்தை விட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அதில் என்னன்னா, அது ஒரு சூதாட்டம். இந்த குதிரை மேலே காசு கட்டுவாங்க. அது ஓடி ஜெயிச்சிடுச்சுன்னா காசு இவங்களுக்கு, தோத்துடுச்சுன்னா கட்டண காசு, அவ்வளோதான் அம்பேர். நிறைய பேர் அது மாதிரி சொத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. என் ஃப்ரெண்டுடைய அப்பா பயங்கர குதிரை சூதாட்டுக்கார். ஒரு வாட்டி அடிச்சுட்டு வந்துட்டார், சூட் கேஸ் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டார், படத்தை ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அந்த ஜெயிச்சங்கிற அந்த இது என்னாச்சுன்னா, அவரை உட்கார விடலை. அடுத்த முறை கட்டுறாரு, சொத்தை விற்றாரு, கட்டுறாரு, வீட்டை விற்று கட்டுறாரு, எல்லாத்தையும் விற்று கட்டுறாரு. கோமனம் தவிர மற்ற எல்லாத்தையும் விற்று கட்டிட்டார். கடைசியில் ஒரு குடிசை வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க. காரணம், அந்த
பணம் ரொம்ப மோசமான இடத்துல எதுவும் கொட்டுரும். சரி, நம்ம குதிரையை பார்ப்போம். குதிரையை பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு நம்ம ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடும்போது அந்த குதிரைக்கு முன்னே இப்படி கட்டியிருப்பாங்க, 2 தோலால் செய்யப்பட்ட ஒரு மூடி. கண்ணை மூடுற மாதிரியே இருக்கும் அந்த பார்வை, அந்த தோலால் செய்யப்பட்டது. அது பேர் என்ன தெரியுமா? கலிக்கம். கடவாளம் இல்லை, கடிவாளங்கிறது வாயில் போடுறது, அது பேர் கடிவாளம். கண்ணில் போடுறதுக்கு பேர் கலிக்கம், அதாவது கண் மறைவு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த குதிரை அதனுடைய கோலை நோக்கி நேராக ஓடணும். அது இந்த பக்கம் பார்த்துச்சுனாவோ இந்த பக்கம் பார்த்துச்சுனாவோ என்ன பண்ண முடியாது, தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனால் என்னன்னா, சில விஷயங்கள் இந்த குதிரைக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த 2 சைடில் கட்டுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓடும்போது, குதிரை வண்டியில் ஓடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 2 சைடில் கட்டுவாங்க. ஏன்னா பக்கத்தில் வர்றதை பார்த்து அது மிரண்டக்கூடாது. மிரண்டுனா அந்த வண்டியில் இருக்கிறவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த கலிக்கம் என்கிற அந்த மூடியை போடுவாங்க. அந்த குதிரைக்கு பார்த்தீங்கன்னா அது கட்டாயமாக இருக்கும். அந்த குதிரை அது அவசியமானது அது. அப்போது ஏன் அப்படின்னு அது போடுறாங்க அப்படின்னா, கண் இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது, இந்த பக்கமும் பார்க்கக்கூடாது, நேராக மட்டும்தான் பார்க்கணும். இப்போ இந்த வசனம் பாருங்க, உன் கண் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. இப்போ என்ன, உன் கண் எப்படிப்பட்ட கண்ணா இருக்கிறது? நேராக பார்க்குற கண்ணா இருக்கணும். இந்த பக்கம் பார்க்குற கண்ணா இருக்கக்கூடாது. அப்படி உன் கண்ணு நேராக பார்க்கலன்னா உன் கண்ணுக்கு கலிக்கம் போட்டுக்கோ. அல்லேலூயா. கலிக்கன்னா என்ன? கண்ணை மூடிக்கிற மூடல் போட்டுக்கோ. இந்த பக்கம் திரும்பி பார்க்காது, இந்த பக்கம் தெரியாது, இந்த 2 பக்கமும் என்ன நடக்குதுன்னே தெரியாது. குதிரைக்கு நேராக அது ரோடு மட்டும்தான் தெரியும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னா உங்கள் கண்ணுக்கு கலிக்க போடுங்க. இல்லைங்க நான் அக்கம் பக்கம் பார்க்காம ஒரே நேரம் தாங்க ஓடுவோங்க. நீங்கள் நாயை பார்த்துருக்கீங்களா? குதிரையை பார்த்தீங்க, நாயை பார்த்துருக்கீங்களா? கட்டாயம் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் தெரு நாய்க்கெலாம் பிடிக்கிறது கிடையாது. ஒரு நாங்கள் உத்தரமேரூரில் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தெரு போவோம். அந்த தெருவுக்கு போனாவே நாயை என்றது தான் எங்கள் வேலை. ஒரு 20 நாய்க்கிட்ட இருக்குன்னா அந்த ஒரே தெருவில், அந்த ஒரு தெருவில் மட்டும் 20 நாய் இருக்குது. அப்போ மற்ற தெருவில் இல்லை, ஒருவேளை நாங்கள் போகும்போது எல்லா நாயும் இந்த தெருவுக்கு வந்துருத்தோன்னு யோசனை வந்தது. எப்படி அது இங்கே எல்லாம் நாங்கள் வர்றேன்னு தெரிஞ்சு வரோம். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு 5-6 நாய் படுத்துக்குது. எப்படி இதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அந்த தெருவில் மட்டும் எப்படி ஏறக்குறைய ஒரு 20, நாங்கள் காரில் போய்கின்னு என்னதே 20 நாய் வரும். அப்போ நின்று பொறுமையாக எண்ணி போயிருந்தா எக்கச்சக்கமாக ஜனத்தொகை கணக்கு எடுக்கிற மாதிரி எடுக்க வேண்டியதாக போச்சு. அது அவ்வளோ நாய் இருக்கு. இந்த நாயை நீங்கள் எப்படின்னா பார்த்துருக்கீங்கன்னா, ரோட்டில் ஓடும், திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ஓடும், இல்லை இந்த பக்கம் திரும்பி ஓடும், இல்லை போய்கினே இருக்கிற நாய் திருப்பி இப்படியே ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி அப்படி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவாங்க, என்ன நாய் மாதிரி அலையிற அப்படின்னா, நான் அவங்களுக்கு ஒரே ஸ்டடி இருக்காது. நாம் போகிற கோல் இது, நான் இதுதான் என் நோக்கம், இதுதான் என்னுடைய லட்சியம் அப்படி இருக்காது. கொஞ்ச நேரம் இப்படி ஓடுவாங்க, திருப்பி என்ன நினைப்பாங்க தெரியல, ரைட்டில் ஓடுவாங்க, லெஃப்டில் ஓடுவாங்க, பிள்ளை ரிவர்ஸில் ஓடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நாயை மாதிரி ஓடிட்டுருக்காங்க. நம்ம யாரை மாதிரி ஓடணும்? குதிரை மாதிரி ஓடணும். ஏன் குதிரை மாதிரி ஓடணும்? அதுக்கு தான் கலிக்கம் போட்டிருக்கு, இதுக்கு கலிக்கம் கிடையாது. நாய்க்கு கலிக்கம் போட்டால் கூட என்ன பண்ணோம், அது நேராக ஓடாது. அப்போ நாம் எப்படி ஓடணும்? குதிரையை போல. அப்போ குதிரைக்கு தான் அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாதபடி கண்களுக்கு மூடி போட்டிருக்கிறது, கலிக்கம் போட்டிருக்கிறது. நாம் அதை போல நம்முடைய கண்கள் கலிக்கம் போடப்பட்ட கண்களாக இருக்க வேண்டும். 5வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒரு அலையில சொல்லிடலாமா? மறுபடியும் படிங்க. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இப்போ இது ரொம்ப முக்கியமான வசனம்.
இப்போ நான் அங்கே நிற்கிறேன், நீங்கள் அங்கே நிற்கிறீங்க. இப்போ உங்கள் கண்ணில் துரும்பு இருக்குது, என் கண்ணில் உத்திரம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் உங்களை பார்த்து, ஏம்மா அந்த கண்ணில் துரும்பு இருக்குதே அதை எடுத்துட்டோமா, நான் வந்து எடுக்கட்டுமா, இல்லை நீ எடுத்துக்கிறியா நான் வந்து எடுக்கட்டுமா ஆன்னு. ஆனால் என் கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம்னா என்ன? பெரிய மரங்க. அது உத்திரம்னா பெரிய மரம். வீட்டில் உத்திரம்னு சொன்னால் பெரிய தூண் நடுவாங்க, பெரிய தூண் வைப்பாங்க, அது பேர் உத்திரம்னு சொல்லுவாங்க. பெருசாக இருக்கும், பெரிய தூணாக இருக்கும், பெரிய ஹைட்டாக இருக்கும், பெரிய கனமாக இருக்கும், அது பேர் தான் உத்திரம். இந்த உத்திரம் என் கண்ணில் இருக்குது. ஆனால் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்த்து நான் அந்த கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன தெரியுமா, இந்த வசனம் தான், உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இப்போ என் கண்ணில் என்ன இருக்குது? உத்திரம். உங்கள் கண்ணில் என்ன இருக்குது? துரும்பு. இப்போ சொல்லுங்கள், உங்கள் கண்ணில் உத்திரம் இருக்குது, என் கண்ணில் துரும்பு இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஹலோ பாஸ்டர், உங்கள் கண்ணில் இருக்கிற துரும்பு எடுக்கட்டுமா? நான் இப்போ என்ன சொல்ல தெரியுமா, முதல்ல உன் கண்ணில் பெரிய உத்திரம் இருக்குது, அதை எடுத்து போடு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்னன்னு சொன்னால், நம்ம மேலே இருக்கிற நம்ம என்ன, நான் எப்படி இருக்கிறேன்னு நம்மளை யோசிக்கிறதே கிடையாது. அவன் என்ன அப்படி போகிறான், அவன் என்ன அப்படியே பார்த்துக்கிறான், அவன் என்ன இதை பேர் பேசுகிறான். எப்போவாவது நீங்கள் பேசுகிறத எப்போவாவது யோசித்தீங்களா? நான் பேசுறது சரியா, நான் பார்க்கறது சரியா, நான் போகிறது சரியா? இதன் முதல்ல நாம் யோசிக்கணும். அதுதான். அப்படி யோசித்தா என் கண்ணு நல்ல கண்ணு. ஏன் தெரியுமா? உத்திரம் இல்லாத கண்ணு, துரும்பு இல்லாத கண்ணு. பொதுவாக பார்த்தீங்களா, ஒரு சின்ன டஸ்ட்டு கண்ணில் பட்டாவே அது நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். கண்ணு அது கொஞ்ச நேரம் அப்படியே நுமுட்டி 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 கண்ணு செவந்து வீங்கி போயிடும். சின்ன துரும்பு இருந்தாவே, உத்திரம் இருந்தால் கண்ணே போயிடும். அல்லேலூயா. அப்போ உங்கள் கண்கள் துரும்பு இல்லாமல் உத்திரம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆறாவதாக சங்கீதம் 119:37. மாயையை பாராதபடி உன் கண்களை விலக்கி உன் வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். ரொம்ப முக்கியமான வசனம். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். மாயன்னா என்ன? இருக்கும் ஆனால் இருக்காது, அதான் மாயை. இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் என்ன கிடையாது, இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? காணல் நீர். இந்த காணல் நீர் ரோட்டில் நின்று வெயில் நேரத்தில், இந்த நேரத்தில் ரோட்டில் நின்று பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரோட்டில் தழும்ப தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா இதை விட காய்ச்சல் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால்தான் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுது. இப்போ என்னன்னா, அதே போல் வனாந்தரம் காட்டில் பார்த்தீங்கன்னா மேயறதுக்கு இடம் இருக்குது, தண்ணிக்கு ஒரு இடம் வேணும். அது என்ன பண்ணும், மேய்ஞ்சிக்கினே போய் அதுக்கு எப்பவுமே தண்ணி குடிக்கிற இடத்த மறந்துடும், கடந்து போயிடும். அப்புறம் அங்கே போய் பார்த்தா தண்ணி குடிக்க அவசியம் வந்து தண்ணி குடிக்கணும். தண்ணி பார்த்தா காணோம். பார்த்தா தூரத்தில் ஒரு நதி போல தெரியுது. அங்கிருந்து அந்த மான் ஓடுது, குதிச்சு 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 ஓடுது. அப்பா தண்ணி பார்த்துட்டேன்னு ஓடுது. அங்கே போய் பார்த்தா தண்ணி இல்லை, காணல் நீர் இருக்குது. காணல் நீர் தான் இருக்குது. அது பேர் தான் மாயை. நிறைய பேர் எதையோ நம்பி. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த நான் குதிரை பந்தின்னு சொன்ன பேர், நிறைய பேர் இப்போது ஆன்லைன் ரம்மியா, இது பேர் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி, அப்புறம் நிறைய இது மாதிரி கேம்லாம் வந்து நிறைய கேமு. ஏமாறுறவன் இருக்கிறவரில் ஏமாத்துறவன் இருக்க தான் செய்வான். ஏமாத்திரம் இருக்கிறவரில் ஏமாறவன் இருக்கிறான்னு சொன்னால் அது தப்பு. நான் ஏமாறத்துக்கு ரெடியாக இருந்தால் என்னை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பான். நாம் எதுக்கு எடுத்தாலும் 1 போட்டால் 2 தரேன், உடனே ஆசை வந்துட்டு, அட 1 கொடுத்தா 2ஆக கொடுக்குறான்னப்பா அப்படிங்கிற எண்ணம், அதுதான் மாயை.
எப்பவுமே என்ன பண்ணுங்க, நமக்கு கர்த்தர் இது கொடுத்துருக்கிறாரு, கர்த்தருக்கு சோத்திரம். நாம் எகிரி அதை பிடிக்கலான்னு நினச்சிங்கன்னா அது மாயை. அல்லேலூயா. உங்கள் கண்ணுக்கு தூரத்தில் தெரிகிற தண்ணி பூரா காணல் நீர். அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. ஓடுன எனர்ஜி வேஸ்ட்டு, நீ நடந்த எனர்ஜி வேஸ்ட்டு, நீ போராட்டம் பண்ணின போராட்டம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன் தெரியுமா? அது மாயை. இவர் சொல்லும்போது ஒரு பிரசங்கி, மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான்னு சொல்றாரு. எல்லாமே மாயை தாங்க. உலகத்தில் பார்க்குற உறவு எல்லாமே மாயை தாங்க. ஒரு நாளைக்கு உங்கள் அப்பா அம்மா உன்னை விட்டு போயிடுவாங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைய விட்டு போயிடுவீங்க, பிள்ளைங்க உங்களை விட்டு போயிடுவாங்க. அதுவும் மாயை தான். பாசம் இல்லாமல் இல்லை, பாசம் இருந்தாலும் விட்டு போயிட்டு தான் ஆகணும். வந்தவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு போய் தான் தரணும். நான் போக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. காரணம் மாயை. இந்த உலகத்தில் நம்ம வாழுற வாழ்க்கை மாயை. அல்லேலூயா. ஏழாவதாக, நான் நிறைய சொல்ல வேண்டியதுனால கிடுக்குன்னு சொல்லி போகிறேன். ஏழாவதாக சங்கீதம் 73:7. ஆமேன். அல்லே சொல்லமா. ஏழாவது கண்ணு என்ன கண்ணு? கொழுப்பு பிடிச்ச கண்ணு, கொழுப்பு ஏறின கண்ணு. என்ன ரொம்ப கொழுப்பா? என்ன அப்படி பார்க்குற? நம்மளை ஒருத்தர் வித்தியாசமாக பார்த்தாங்கன்னா நம்ம கேட்குற கேள்வி என்ன கொழுப்பா? இந்த மேலேருந்து கீழே வரலும் பார்க்குற அப்படின்றாங்க. அந்த கண்ணு தான் கொழுப்பு கண்ணு, கொழுப்பான கண்ணு. என்னன்னா நம்மளை எப்பவுமே நார்மலாக பார்க்கறது வேற, ஆனால் அவங்க பார்க்குற விதமே வேற. மேலேருந்து கீழே வரலாம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படி டக்குன்னு அப்படி திரும்புவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அலட்சியப்படுத்துகிற கண், அலட்சியமாக நம்மளை பார்க்கறது. இந்த கண்ணு என்ன தெரியுமா? இந்த கண்ணு தாங்க. நீ சாதாரணமாக கண்ணை முடிக்கணும். இப்போ பிளைண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள குருடர்னு சொல்லக்கூடாதுக்காக பிளைண்ட் சொல்கிறேன். பிளைண்டுனாலும் குருடர் தான், ஆனால் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். அவங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாதுங்க. கருப்பாக இருக்கிறாங்க, செவப்பாக இருக்கிறாங்க, குள்ளமாக இருக்கிறாங்க, உயரமாக இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இது எதுவும் தெரியாது. அல்லேலூயா. நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கிறவங்க செவப்பாக வேணும், கருப்பாக வேணும், இது வேணும், அது வேணும், பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறோம், பார்க்கறதெல்லாம் ஆசைப்படுறது. ஆனால் பார்க்காதவன் பார்க்குறவனோட மேலானவன், பார்க்குறவனை விட பார்க்காதவன் மேலானவன். ஏன் தெரியுமா? அவன் உலகத்தை பார்க்கவே இல்லை, எதை பற்றியும் அவனுக்கு அவசியம் இல்லை. கவனிங்க, இங்கே கவனிங்க. இவன் கண்ணு, அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தே இருக்கிறது. அதான் கொழுப்பு பிடிச்ச கண்கள், கொழுப்பு ஏறின கண், கொழுப்பு ஏறின கண். அதாவது என்னென்னா மற்றவங்களை மற்றவங்களை எல்லாரையும் சரியாக பார்க்குற கண்ணு நல்ல கண்ணுங்க. ஆனால் கொஞ்சம் எடுப்பாக பார்க்குற கண்ணு மற்றவங்களை பார்க்குறது லுக்கே சொல்லலாம். பார்க்குறது ஒரு சால்ட்டாக பார்க்குறது, ஒரு என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறது, அப்படிப்பட்ட கண்ணு கொழுப்பு ஏறின கண்ணு. அந்த கொழுப்பு ஏறின கண்ணுக்கு கொழுப்பை குறைக்கணும். அல்லேலூயா. எட்டாவதாக சங்கீதம் 18:27. 18:27. ஆமாம். சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துவீர். அடுத்தது எட்டாவது நீங்கள் கவனிக்கணும். மேட்டின்மையான கண். மேட்டின்மைனா தெரியுமா? மேட்டின்மைனா ரொம்ப பெருமை நிறைஞ்ச கண், பெருமையாக பார்க்குற கண். அவங்க பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சில பேர் அவங்க பார்த்தாவே அப்படி கொஞ்சம் மேலே தான் பார்ப்பாங்க, கீழே இருக்கிறவங்கள பார்க்கவே மாட்டாங்க. ஒன்று தெரியுமா? எப்போவுமே நாம் எதை பார்க்கணுன்னா கீழே இருக்கிறவங்கள தான் முதல்ல பார்க்கணும். ஏன் தெரியுமா? அப்போ தான் நீ எவ்வளோ உயரத்தில் இருக்கிறன்னு உனக்கு தெரியும். இப்போ நீ கீழே இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் ஆண்டவர் என்ன எவ்வளோ உயரத்தில் வச்சுக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும்.
அல்லேலூயா. மேலே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீ எவ்வளோ பள்ளத்தில் இருக்கிறங்கிறது தெரியும். நாம் பார்க்க வேண்டியது மேலே இருக்கிறவங்கள இல்லை, நமக்கு கீழே எவ்வளோ கீழே, எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் மேலானவன், இயேசு எனக்கு மேலானதை செய்தார் அப்படின்னு சொல்லணும். அப்போ நமக்கு என்னன்னா, இந்த மேட்டின்மை கண்ணு வந்து நீங்கள் பொதுவாக வந்து என்னென்னா, மேட்டின்மையான காரியங்களை பார்க்கறது, பேசுறது, இது எல்லாமே மேட்டின்மையான காரியங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற பார்வையிலேயே மற்றவங்களோட கூட நீங்கள் பார்க்குற பார்வை, உங்களுடைய நடவடிக்கை, இதெல்லாம் மேட்டின்மையாக இருந்தால் உங்கள் மேட்டின்மையான கண்கள் உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். 9வதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம். கவனிச்சிங்களா? அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டும். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைவது இல்லை, தாட்சி அடையவே மாட்டா. அதாவது என்னன்னா, நம்மளை விட நாங்கள் ஒரு காரில் போக ஆரம்பித்ததுலேருந்து என்ன பண்ணோன்னா, காரில் ஒரு சுருக்கு பை வச்சுருக்கிறோம். அந்த சுருக்கு பையில் 5 ரூபா காயின், 10 ரூபா காயின் அதில் போட்டு வச்சுருக்கிறோம். கதவை அந்த காருக்கிட்ட வந்து நின்னாவே, கேட்கணுன்னு அவசியம் இல்லை, நின்னாவே அவங்களுக்கு 10 ரூபா கையில் எடுத்து கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்குது அந்த திமிரில் கொடுக்குறோமானா இல்லை, நம்ம விட அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் நம்மால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை நாம் செய்யலாம். நான் கொடுக்குற அந்த 10 ரூபா எதுக்குன்னா, அட்லீஸ்ட் டீயாவது குடிக்கலாமே அப்படின்னு அந்த 10 ரூபா கொடுக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு அதுலேயும் கொழுப்பு பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க 10 ரூபா கொடுத்தா சாப்பாடு வாங்கி கொடு அதிகாரமாக கேட்பாங்க. அது அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த 10 ரூபாயை வாங்கின உடனே இப்படி கையை தூக்கி கும்பிட்றான் பார்த்தீங்களா, அவன் தான் உண்மையாகவே தேவைப்பட்டவன். சென்னையில் குரோம்பேட்டையில் நான் சாம்சன் வந்து ஏதோ ஒரு கடைக்கு போயிருந்தான், வாட்ச் ரிப்பேர் கொடுத்தா அந்த கடைக்கு போயிருந்தான். என்னை வந்து கார்லேயே விட்டு போயிட்டான். நான் உட்காந்து உள்ளே உட்காந்துன்னா அந்த ஏசி போட்டு உள்ளே உட்காந்துக்கிறதுக்காக உள்ளே போய்ட்டு, ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர் கதவு தட்டினார், காசு கொடுங்கன்னாரு. என்கிட்ட காசு இல்லை, சுத்தமாக சில்லறை இல்லை, என்கிட்ட சுத்தமாக சில்லறை இல்லைங்க. இருந்ததெல்லாம் அந்த சில்லறை இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சில்லறை வேணுன்னா எங்கன்னா வாங்கி சில்லறை வாங்கி மறுபடியும் அதில் போட்டு வச்சா தான். இல்லை, அவர் பார்த்தா எவ்வளோக்கு வேணும், 1000 ரூபாய்க்கா 2000 ரூபாய்க்கா அப்படின்னாரு. அப்போ இவருக்கு நம்ம இருந்து கொடுத்துருந்தா கூட தப்பு தான். ஏன் அப்படின்னா, அவருக்கு பிச்சை கேட்குறதே மேட்டின்மையோடு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ நமக்கு எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஏழைக்கு இறங்குகிறவர்களாக நாம், அதாவது நாமளே ஏழை தான், ஆமாவா இல்லையா? ஆனால் நம்மளை விட ஏழைங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா. நம்மளை விட நமக்கு சாப்பாடு 3 வேளைக்கு சாப்பாடு இருக்கா? அது கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நான் தான் இப்படி கிடக்கிறேன். உன்னை விட கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த இறக்கம் உள்ளவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கேனாந்து கிளம்பும் போதே, இப்போ மருவத்தூர்லேருந்து கிளம்புறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 4-5 சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. அப்படியே வண்டியில் போகிறாங்க. வழியில் யாராவது சாப்பாடு இல்லாமல் சுருண்டு படுத்துதாங்கன்னா, அங்கே போய் வண்டி நிப்பாட்டிட்டு அவங்கள தட்டி எழுப்பி அந்த பையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு, ஒரு வாட்டர் கேன் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிடுறாங்க. இது தாங்க உண்மையா தரித்திரருக்கு கொடுக்கிறவங்க. அல்லேலூயா. இதுதான். அதாவது என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் சொத்தை விற்று கொடுங்கன்னு சொல்ல, உங்களால் இயன்றதை, உங்களை விட ஏழ்மையாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏழைக்கு தன் கண்ணை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். சாபம் யாரும் கொடுக்க தேவையில்லை, அதுவாக தானாக வரும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா,
நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்கள தான் தேடி போனார். எந்த ஐஸ்வர்யவானையும் தேடி போல, ஐஸ்வர்யவான் தான் அவரை தேடி வந்தாங்க. அவர் தேடி போனது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள், வியாதி உள்ள மக்கள், கஷ்டப்படுற மக்கள், இவங்க தான் இயேசுவை தேடி வந்தாங்க. இயேசுவை தேடி போனார். இப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் பணக்காரலாம் இயேசுவை தேடி வந்தான், அவர் தேடி போகலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, தேவன் உன்னை தேடி வரணும்னா நீ அதுக்கு ஏற்ற பொறுப்புள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் தரித்திரருக்கு கொடுக்கிறவர்களாக, ஏழைகளுக்கு இறங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். 10வது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திடீர்னு போய் எல்லாத்தையும் கேட்பேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு அழியில சொல்லிடலாமா? இந்த கண்ணு என்ன கண்ணு? இடறல் உண்டாக்குற கண். அல்லேலூயா. இடறல் உண்டாக்குற கண். அதாவது என்னன்னா, ரெண்டு இப்படி நீங்கள் ஒரு இடத்துல பார்க்குறீங்க, இந்த இடத்துல இங்கே ஒரு பொருள் கிடக்குது, இங்கே ஒரு பொருள் கிடக்குது, ரெண்டுமே கண்ணுக்கு கவர்ச்சியாக கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதா? ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு முன்னே இருக்குங்க, இதையும் எடுத்துக்கலாம், நீ அதையும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே உன் கண்ணுக்கு கிடைக்குது. சொல்லிட்டாங்க, ஏப்பா நீ கண்ணில் கிடைச்சி, உன் கண்ணில் கிடைச்சதை எடுத்துக்கப்பா அப்படின்னாங்க. என்ன பண்ணா, அவன் ஒன்று பார்த்தான், அது கொஞ்சமாக பெருசாகிற மாதிரி இருந்து, இது இன்னும் சின்னதாகிற மாதிரி இருந்து, அவன் என்ன பண்ணான், போய் பெருசாகிறத தோக்கினான். அது பார்த்து பார்க்கறதுக்கு பார்த்து பலன்னு அப்படியே கோல்டு மாதிரி இருந்துச்சு. இது சாதாரணமாக ஒரு பில்லை மாதிரி மண் படிஞ்சு இருந்துச்சு. அவன் போய் அந்த தகன்னு பெருசாக தூக்கினான் பாருங்க, அது இரும்பு கவசம். இங்கே சின்னதாக ஒன்று தக மண்ணில் மக்கிங்க எடுத்து பாருங்க, அதை எடுத்து பார்த்தா தங்கம். இவன் என்ன பண்ணான், பெருசாகுதுன்னு போனால் அது இரும்பாக போச்சு, சின்னதாக இருந்தாலும் அது தங்கமாக இருந்தது, அது விலை மதிக்க முடியாதது. அல்லேலூயா. இப்போ இந்த கண்ணு ஏன் என்ன பண்ணிச்சு, இந்த இடத்துல இடறல் பண்ணிடுச்சு. பெருசாக பாரு, எடுக்கிறத எடுக்கிற கொஞ்சம் பெருசாக எடு, கேட்கறத தான் கேட்குற கொஞ்சம் பெருசாக கேளு தேவன் இடத்துல. அல்லேலூயா. மனுஷால்கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்த முறை உங்ககிட்ட பேச மாட்டாங்க. அனுபவிச்சு சொல்கிறேன். நம்ம இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கிற 3.5 ஏக்கரும் நான் பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எவ்வளோ தெரியுமா? வெறும் 2500 ரூபாய் சென்ட்டு. 2500 ரூபாய் சென்ட்டு பேசி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அந்த நேரத்தில் யாரையோ கேட்டேன். நான் வரேன்னு தெரிஞ்சாவே ஓடி போய் ஒழிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன் கேட்குறான், காசு கேட்குறான். ஆனால் இதுவரையில் நான் கடன் யாரையும் கேட்டதில்லை. இதை வாங்கி விற்று உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி தான் கேட்டேன். நான் கேட்கல, நேரடியாக கேட்கல, மனைவி விட்டு தான் கேட்டான். கேட்ட யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸும் போச்சு. அந்த இடத்த நீங்கள் விற்றுக்குங்க, யாருக்குன்னா விற்றுக்குங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்கல. போனாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் பாருங்கள், நாம் இடரல் உண்டாக்குகிற எந்த ஒரு விஷயத்தையும் நாம் யார் இடத்துல கேட்கணும்னு நினச்சா அவங்க நமக்கு விரோதியாக மாறிடுவாங்க. ஜாக்கிரதை. அல்லேலூயா. அடுத்ததாக 11வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். அது நிறைய வசனம் இருக்கு, படிங்க பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். இப்போ கவனிங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்குற பார்வை பின்னிட்டு பார்க்கிற கண்ணு. இது என்ன அப்படின்னு சொன்னால், எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க, நம்ம வளரும்போது நம்ம பழைய நிலைமையை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் தானே? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நான் பழசில் பொறுக்கியாக ரவுடியாக இருந்தேன். அப்பப்போ நான் ரவுடி தெரியுமா அப்படின்னு திரும்பி பார்த்தா அது சரியா? அதாவது என்ன மறக்கக்கூடாது, நீ செய்த உனக்கு இன்னொருத்தர் செய்த
உதவிகளை நீ மறக்கக்கூடாது. இப்போ நான் அடிக்கடி இந்த இடத்த வாங்கி கொடுத்தவங்க, இந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தவங்க அடிக்கடி சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது, அது உங்களுக்கும் தெரியணும். அது தேவனுடைய கிருபைன்னு தெரியணும். இது என் சாமர்த்தியம் கிடையாது, என் அறிவு கிடையாது, எவனுடைய பெருமை ஒன்றும் கிடையாது. முழுக்க 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 தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை அப்படி விளங்கணுங்கிறதுக்கு தான் அது அடிக்கடி சொல்கிறது. அடிக்கடி சும்மா இதே சொல்லிங்கிறாரு இல்லை, அது வெறுப்புக்காக சொல்கிறது இல்லை, அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக சொல்லுவது. அல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அவங்க கானானுக்கு போகிற வழியில் செங்கடல் கிட்ட வராங்க. செங்கடல் கிட்ட வந்த உடனே மோசே கிட்ட சொல்கிறாங்க, ஏம்பா மோசே, அங்கே எகிப்தில் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதான் கல்லறை புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்ட்டா எங்களை இங்கே கடற்கரைக்கு கொண்டாந்த ஒரே மொத்தமாக எங்களை பொச்சிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு வந்த உடனே எதிர்க்க ஒரு பெரிய தடை வந்துடுச்சு. திரும்பி அங்கே போகிறது எப்படி? ஏங்க ஒன்று வருஷமா இங்கிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்தவர் ஏன் இந்த செங்கடலை உன்னை கடக்க பண்ண மாட்டாரா? அதுக்குள்ள சந்தேகம், அதுக்குள்ள கேள்வி, அதுக்குள்ள பிரச்சனை, அதுக்குள்ள ஐயோ, அதுக்குள்ள எம்மா, அதுக்குள்ள எப்பா, அப்படி வாயிலையும் வயிற்றுல அடிச்சுக்கிறது. ஒன்று சொல்லட்டுமா? உன்னை கீழேருந்து தூக்கினவர் உன்னை மேலே கொண்டு போய் வைக்கவும் அவரால் முடியும். அல்லேலூயா. அதுக்கு நடுவில் நீ பூந்து விளையாடுற விளையாட்டு இருக்கு பார்த்தியா, அதனால தான் நீ இருக்கிற இடத்துலையே கிடக்கிற. நாம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த செங்கடல் கிட்ட வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தா எங்களுக்கு வெள்ளரிக்காய் கிடச்சிருக்கோம், எங்களுக்கு வெள்ளை பூண்டு கிடச்சிருக்கோம், இங்கே வந்து என்ன கிடைக்குது, நாங்கள் வனாந்தரத்தில் சாவரமே. புத்தி அளவில் அவங்க எங்கே போயிட்டாங்க? எகிப்துக்கு போயிட்டாங்க. நிறைய நேரத்தில் நம்ம விசுவாசிக்கு கூட என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படாது இருந்திருந்தா அப்பவே நீ அங்கே போயிட்டுன்னு தான் அர்த்தம். நீ இதுக்கப்புறம் புதுசாக ரட்சிக்கப்படணும். என்னைக்கு நான் ரட்சிக்கப்படாது இருந்தா அப்படின்னு சொல்றியோ நீ இன்னும் ரட்சிக்கப்படலை, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். கவனிங்க, இந்த அம்மா ஆண்டவர் சொன்னாரு, பின்னிட்டு பாராத, உன் சமபூமி எங்க நிற்காத, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. நல்லா கவனிங்க, பின்னிட்டு பாராத, சமபூமி எங்க நில்லாத, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்ணணும்? ஓடணும். இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன, ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அது மெய்யாவா நடக்கும், அது மெய்யாவா இருக்கும். நிறைய நேரத்தில் நீங்கள் இப்படி சந்தேகப்படுறீங்க. தயவு செய்து ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்படாதீங்க, வேதத்தை சந்தேகப்படாதீங்க. அது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. எல்லாம் மாறும், ஒரு நாள் மாறும், ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் மாற மாட்டார். அல்லேலூயா. இப்போ இந்த கண் சொல்லுங்க, பின்னிட்டு பார்க்கிற கண். என்ன எப்போ பார்த்தாலும் முன்ன நான் அப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, அப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, வீணு பெருமைக்காக திரும்பி பார்க்கிற, வீணானது திரும்பி பார்க்கிற, சோதோமை திரும்பி பார்க்கிற, நரகத்தில் அழிக்கப்படுகிற சோதோமை திரும்பி பார்க்கிற கண், பின்னிட்டு திரும்பி பார்க்கிற கண். கடைசியாக இந்த வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். டைம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ 10 நிமிஷம் அதிகமாகிடுச்சோ? எவ்வளோ, 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகமாச்சா? இந்த வசனம் மட்டும் கடைசியாக சொல்லி முடிச்சிடலாம். பிரசங்கி 11:4. அஞ்சு ஆமென். இது என்ன கண்ணுங்க? மறுபடியும் அந்த 4வது வசனம் படிங்க. அப்புறம் என்ன இன்னும் வாயில வந்து சொல்லிப்படுறது, யோசிக்கிறதே கிடையாது. இது என்ன, இது என்ன காரணத்தை சொல்லப்பட்டிருக்கு? காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான், அப்புறம் நோக்கிறவன்
செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூழ்நிலைங்க. என்னங்க இது கூடவே தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு? தெரியுமா? சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலையை மட்டும் பார்க்காத. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வீட்டில் ஒரே பெரிய கஷ்டங்க, போராட்டங்க. என்னங்க அப்படிங்க இப்படிங்க. நான் சொல்லட்டுமா? தேவனோடு கூட இருந்தா இந்த பிரச்சனைகள் எதுவும் உன்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, உன் கூட ஆண்டவர் இருக்கணும். நீ ஆண்டவர் கூட இருக்கணும், இல்லை ஆண்டவர் உன் கூட இருக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த உலகமே எழும்பினாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. கடைசியாக 12வது, சூழ்நிலைகளை பார்க்கிற கண்கள். எப்போ பார்த்தாலும் சூழ்நிலையை பார்க்கறது. ஒரு உதாரணத்துக்கு, கல்யாணம் பண்ணணும், பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும், இல்லை வீட்டில் அக்காவோ தங்கச்சிக்கோ கல்யாணம் பண்ணணும், இல்லை வீட்டில் அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம் பண்ணணும். ஒருத்தர் வந்து கேட்குறேன்பா, கல்யாணம் பண்ண ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுப்பா அப்படின்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வைக்கலாம், ஞாயிறோ பாயிரோன்னு சொல்லுவாங்க, அதனால் ஞாயிற்றுக்கிழமை வேணாம். சரிப்பா, ஞாயிற்றுக்கிழமை பாழானது, அதனால் வேணாம், ஓகேப்பா. அப்புறம் திங்கக்கிழமை சொல்லுப்பா, அது தெரியும், உங்களுக்கே தெரியும், திங்களோ மங்களோன்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த நாளும் வேணாப்பா. சரிப்பா, அடுத்த நாள் சொல்லுப்பா. ஏம்பா தெரிஞ்ச மாதிரி இது செவ்வாயோ அவ்வாயோ அதுதான் வேணான்றமே அப்படின்னாரு. சரிப்பா, புதன்கிழமை நல்லா, புதனோ மதனோன்னு சொல்லுவாங்க, அதனால் அந்த நாளும் வேணாம். சரி, அப்போது வியாழக்கிழமை விசாயனோ கசாயனோன்னு சொல்லுவாங்க, அந்த நாளும் வேணாம். சரி, இன்னும் வெள்ளி சனி தான் இருக்குது. சரி, வெள்ளி சனிலே சொல்ல போகிறேன்னா வெள்ளிக்கிழமை சொல்லுப்பா, வெள்ளியோ கொல்லியோன்னு வாங்கப்பா, அதனால் அது வேணாம்பா, கொல்லி வைக்கிற நாள் அப்படின்னா. ஆடா என்னடா இதுன்னு. சரி, சனிக்கிழமை தான் கடைசியாகுது, இந்த சனிக்கிழமை வேணாம்பா, சனியை முடிச்ச நாள் அப்படின்னா. இந்த 7 நாளை விட்டு வேறு நாளில் வைடனா இவன் என்ன பண்ணலாம்? நிற்க வச்சுட்டு நெடுக்க போலதான் என்ன. இதுதான் சூழ்நிலையை பார்க்குற கண். ஒரு காரியத்தை உனக்கு கர்த்தர் வாய்க்க செய்தாருன்னா எவனாலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு செய்ய நினைத்தது தடைபடவே படாது. சூழ்நிலையை பார்க்காதீங்க. இன்னும் இப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நீங்கள் பாருங்களேன், ரொம்ப மழை பெய்யுது, வெயில் அப்படி இருக்கு, கையில் காயுது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் தேவன் உனக்கு செய்ய நினைத்தது தடைபடவே படாது. மழை பெஞ்சாலும் சரி, வெய்ய காய்ஞ்சாலும் சரி, என்ன நடந்தாலும் தேவன் உனக்கு செய்ய நினைத்தது தடைபடாது, தடைபடாது, தடைபடாது. அல்லேலூயா. 12 விதமான கண்களை நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தில் இருந்து 12 விதமான கண்களை சொன்னேன். 1, திருப்தி அடையாத கண்ணு. 2, தெய்வ பயம் இல்லாத கண்ணு. 3, விபச்சார மயக்கத்தால் நிறைந்த கண்ணு. 4, அக்கம் பக்கம் பார்க்குற கண்ணு. 5, மற்றவர்களை குறை சொல்லுகிற கண்ணு. அதான் அந்த வசனம், கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காதுன்னா மற்றவங்களை குறை சொல்கிற கண்ணு. 6, மாயை, அதாவது உலகத்தை பார்க்குற கண்ணு, மாயையை பார்க்குற கண்ணு. 7, கொழுப்பு எடுத்து கண்ணு, கொழுப்பு நிறைஞ்ச கண்ணு. 8, மேட்டின்மையான கண்ணு. 9, ஏழைக்கு இறங்காமல் விளக்குற கண்ணு. 10, இடரல் உண்டாக்குற கண்ணு. 11, பின்னிட்டு பார்க்குற கண்ணு. 12 சூழ்நிலையை பார்க்குற கண். 12 கண்களை பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் கண் இதில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இப்போவே மாற்றிக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.